நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் புதிய வாரத்திற்குள்ளாய் கடந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அநேக சம்பவங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை உயர்த்துவாரா? தேவன் இந்த ஆண்டில் எனக்கு புதிய காரியங்களை செய்வாரா? என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகுமா? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருப்போம். நான் ஒரு எளியவன், சிறுமையானவன், ஒன்றுக்கு உதவாதவன், என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா? எனக்கு தேவன் நன்மை செய்வாரா? இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவராய் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து, தேவன் ஒவ்வொருவரையும் சிறுமையான ஒரு சூழ்நிலையில் எளியவர்களாக இருக்கிற நம்மை சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு விட்டுவிடவில்லை, அவனுடைய வம்சங்களை எல்லாம் மந்தையை போல் ஆக்குகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் வல்லவர், நல்லவர். அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன், எளியவனாய் எண்ணப்படுகிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறேன். தேவன் நம்மை உயர்த்துவார். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாய் அவருடைய சமூகத்தில், சமாதானத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். நிறைய பழிச்சொற்கள் வரலாம், பொய்யான குற்றச்சாட்டுகள் வரலாம், நம்மை பார்த்தவர்கள் நம்மை அருவருக்கலாம், நம்மை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், உபத்திரவப்படுத்தலாம், ஒடுக்கலாம். இவர்களெல்லாம் ஒன்றுக்கு உதவாதர்கள் என்று சொல்லி துரத்தப்படலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை அப்படியே உயர்த்தி கொண்டே போகிறாராம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் சம்பவிக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? ஐயோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எளியவனை கர்த்தர் உயர்த்துவார் சிறுமையில் இருந்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் என்ன பார்த்துட்டா இருக்கீங்க, என் வாழ்க்கையில் எத்தனை சிறுமையை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன் சிறுமையில் இருந்து நான் எடுத்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அதோடு நான் விடலம்மா, உன் வம்சத்தையும் மந்தையை போல் ஆக்குவேன். பெருக பண்ணுகிற ஒரு தேவன். மந்தை பெருகுவது போல உடைய வம்சம் என்ன செய்யும், பெருகிக் கொண்டே போகும், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போகும் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவர் யாருடைய சிறுமையெல்லாம் பார்த்தார்? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 29:17 முன்பகுதி மட்டும். லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையா இருந்தது. ஆமென். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. யாக்கோவுக்கு லாபான் என்று ஒரு மாமா இருந்தான். அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள். இவனுக்கு ராகேல் மீது ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் லேயாளை அவன் நினைக்கல. ஏன்னா ராகேல் மக ரூபவதியா இருந்தாள், பார்வைக்கு ரொம்ப அழகா இருந்தாள். ஆனால் லேயாள் பார்க்கக்கூடாத அளவுக்கு அவளுடைய கண்கள் கூச்ச கண்ணாய் இருந்ததாம். அதனால இந்த தகப்பன் ராகேலை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு கேட்டான். ஆனால் மூத்தவள் இருக்க இளையவளை எப்படி திருமணம் செய்வது என்று சொல்லி இந்த லாபான் யாக்கோபை ஏமாற்றி விடுகிறான். லேயாளை திருமணம் செய்து கொடுக்கிறான். இந்த சூழ்நிலையில அவள் எப்படி எண்ணப்படுகிறாள் தெரியுமா? அற்பமா. எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரம் ஆதியாகமம் 29:31-32 வாசிப்போம். ஆதியாகமம் 29:31-32. மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்திய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார். 31-32. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஆமென். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. இவளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தாராம். ஒரு கூச்ச கன்னியா இருந்தாள். அதனால எல்லாரும் எப்படி நினைச்சாங்கன்னா ஒரு அற்பமா எண்ணினார்கள். ஒருவேளை உங்க சரீரத்துல ஒரு குறைவின் நிமித்தம்,
நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு உறுப்பில் நமக்கு ஒரு பலவீனம். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, நான் என் பலவீனத்தை நான் நினைக்கல, இந்த பலவீனத்தின் மத்தியில் நான் இயேசுவை அறியாதவளாய் இருந்திருந்தால் எந்த சூழ்நிலையில் இருந்திருப்பேன் என்று சொல்லி நான் அதிகமாய் நினைப்பேன். ஏன்னா என் தேவன் என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், என் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். அதனால நான் எப்போவுமே சிந்திப்பேன், ஏசப்பா நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன், நீங்கள் என் கூட இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன் அப்படிலாம் சிந்திச்சு சில வேளைகளில் தேவனுக்கு கண்ணீரோடு கூட நன்றி செலுத்துவேன். ஏன்னா எல்லாரும் அற்பமாயின்றாங்க. இது நிமித்தம் எனக்கு சரியான வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, எதையாவது கொண்டு போய் விடுவாள், சொத்துக்களை அபகரித்துக் கொள்வாள் என்று சொல்லி அநேகருடைய சந்தேகத்துக்கு ஆளாகுகிறேன். வேற யாரும் அல்ல, உடன் பிறந்தவர்கள் சந்தேகத்துக்கே நான் ஆளாகிவிட்டேன். அதனால என்ன நினைக்கிறதுனா, அற்பமாய் எண்ணப்படுகிறோம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லி. ஒருவேளை எனக்கு இந்த சூழ்நிலை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நான் உயர்ந்திருக்கலாம், ஆனால் என் தேவனை நான் அறியாமல் இருந்திருப்பேன். நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அற்பமா எண்ணப்பட்டாலும் என் தேவன் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சிறுமையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நிலைமையில மாற்றம், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் தள்ளப்பட்டு விட்டேன், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் சிறுமையை கர்த்தர் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை எடுத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்து லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்து குழந்தைகளை பெறச் செய்தார். இது நிமித்தம் என் புருஷன் நேசிப்பான் என்று சொல்லி அவள் நினைக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம உலகத்தால் புறக்கணிக்கப்படலாம், உலகத்தால் தள்ளப்படலாம், உலகத்தால் நேசிக்கப்படாதவர்களாய் போகலாம், இந்த உலகம் உங்களை விட்டு ஒதுக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ஒதுக்க மாட்டார். நான் உண்டாக்கின மனுஷி, நான் உண்டாக்கின மனுஷன், என் ரூபமாய் என் சாயலாய் இந்த மனுஷனை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் மாற்றுத்திறனாளிகளாய் இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மோசேயை பார்த்து சொன்னார், குருடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவர் நான் அல்லவா, செவிடனையும் ஊமையனையும் உண்டாக்கினவர் நான் அல்லவா என்று சொன்னார். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரத்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு உதவாது அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரங்களை தான் தேவன் தம்முடைய கையில் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொள்கிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன், உள்ளவைகளை அபத்தமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால நான் அற்பமாய் எண்ணப்படுறேன், நான் ஒன்றுக்கு உதவாதவள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் உங்கள் சிறுமையை பார்த்து உங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமோ இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அற்பமா எண்ணப்பட்டா ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ரெண்டாவதா நம்ம பார்க்கிறோம், ஒடுக்கப்படுகிற ஜனங்கள், அடிமைப்படுத்தப்படுகிற ஜனங்கள், சிறுமைப்படுத்தப்படுகிற ஜனங்கள், நெருக்கப்படுகிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இறங்கி அவர்களை விடுதலையாக்கி அவர்களுடைய சிறுமையை நோக்கி பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். பார்வோனால் எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், ஒவ்வொரு நாளும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களை என்ன செய்தார் தேவன் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நெருக்கப்பட்ட அவர்களை, ஒடுக்கப்பட்ட அவர்களை அந்த பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்குறார். எப்படி தெரியுமா? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும். இந்த நாளிலும் கூட நான் சத்ருவால் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், சத்ருவால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த சத்ரு கொடுக்கிற உபத்திரவம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார்,
நீங்கள் ஒடுக்கப்படுறது எதுக்குன்னா கர்த்தருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்களோடு கூட இருப்பதை உறுதி செய்வதற்காய். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் நடத்தின தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படி செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்தார். ஒரு நாள் அவர்களை கைவிடவில்லை. பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. பார்வோன் அவர்களை தொடர்ந்து வருகிறான். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? செங்கடல் எதிரே இருந்தது. ஒரு அற்புதம் செய்தார். அவருடைய கையை ஓங்கி கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடப்பது போலவும் அவர்களுக்கு முன்பாய் அக்கினி ஸ்தம்பத்தையும் எகிப்திற்கு முன்பாய் மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் நடுவே ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி, இவர்களுக்கோ இருள், அவர்களுக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வெளிச்சம். இருளிலே கடலில் எந்த பக்கம் போவதென்று தெரியாமல் ஒருவரோடு ஒருவர் முட்டிக்கொள்கிறார்கள். ஐயோ, ஓடி தப்பி உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். கடல் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஒருபோதும் தேவன் நம்மை தொட யாரையும் அனுமதிக்க மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய கண்ணின் மணியை அவரை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறானா? நம்மை தொடுகிறவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறார்களாம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அந்தோடு விடவிடலை. அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? யோர்தான் வந்தது, வழி திறந்து கொடுத்தது. அடுத்து எரிகோ வந்தது, தடைகள் அகன்றது. எத்தனையோ அற்புதங்கள் அவர்களுக்கு வனாந்திரத்தில் புசிப்பதற்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் மன்னாவை கொடுத்து தம்முடைய ஜனங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நடத்தின தேவன் ஒடுக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து, நெருக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி, என்னுடையவன் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார். அதோடு விடலை, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நெருக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். அவர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க அளவில், அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது வியக்கிற அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இஸ்ரவேலின் ஜனங்களை விருத்தி அடைய பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பழுகி பெருகச் செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால், ஒருவேளை நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்களானால், இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடந்து உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமேன். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு சரியாக நன்மையால் நிறைவேற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டவளை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் குழந்தையினால். 2ஆவதா பார்த்தோம், ஒடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்திலே வாழ வைத்தார். 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், நிந்திக்கிற நிந்தனை. சொல்கிறான், அவனுடைய சொந்த மகனே அவனை துரத்துகிறான். தான் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக தாவீதை ஓட ஓட துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில்தான் சிமேயி தாவீதை நிந்திக்கிறான். சவுலின் ராஜ்யத்துக்கு வருவதாய் நீ சவுலை கொன்ற ஒரு இரத்த பிரியன் அல்லவா என்று சொல்லி அவனை மிகவும் கேவலமாய் நிந்திக்கிறான். அவன் கூட இருந்த அபிஷாய் சொல்கிறான், அவனை கொன்று போடலாம் என்று சொல்லி. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் சொல்கிறான், சொந்த மகனே என்னை பேசும் பொழுது இவன் யார் இவன் பேசி எனக்கு என்ன ஆக போகிறது? இன்றைக்கு ஒருவேளை உங்களை யாராவது நிந்தித்து கொண்டிருக்கலாம், அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை குறித்து உங்கள் பெயரை குறித்து தூற்றி கொண்டிருக்கலாம். நீங்கள் பதில் பேச வேண்டாம். பதில் செய்கிறவர் கர்த்தர். பழி வாங்குதல் அவருக்குரியது. நீங்கள் எந்தையும் செய்ய வேண்டாம். அமைதியாக தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தர் அவனை நிந்திக்க வைத்திருக்கிறார், நம்மை கேட்க வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், கர்த்தர் அதற்கு சரியாய் நன்மையால் நம்மை நிரப்புவார். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாள் வந்தது, தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீதினிடத்தில் இந்த சிமையை திரும்பி வரும்படி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நிந்திக்கிற ஜனங்கள், நம்மை அவமானப்படுத்துகிற ஜனங்கள் யாராயிருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் கொண்டு வருவார்.
அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில் சொப்பனம் பார்த்தது நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை சிலுவை அதாவது குழியிலே தூக்கி போட்டார்கள். அந்த குழியில தூக்கி போட்டவனை ஒருவன் இறக்கப்பட்டவன் சகோதரர் இஸ்மவேல் இடத்துல விற்றார்கள், அவன் மரித்து போகக்கூடாது என்று சொல்லி. அவனுடைய உள்ளத்தில் இரக்கத்தை கொடுத்தது தேவன். ஒருவேளை அவன் மரித்து போயிருந்தால் தேவ திட்டம் தேவ சித்தம் மாறி போயிருக்கும். தேவன் தாம் திட்டமிட்டதை தேவன் சித்தத்தை ஒரு நாள் மாற்ற முடியாது. என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த வாக்குறுதியில் அவர் வாராதவராய் இருந்து உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பாராம். என்ன உயர்ந்த அடைக்கலம்? கர்த்தரின் நாமந்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி என்று சொல்லி அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளாய் நாம் வரும் பொழுது நம்மை தேவன் பாதுகாக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலம் தேவனுடைய நாமம். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய், ஆண்டவருடைய நாமத்துக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது பலத்த துருகமாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை சுகமாய் தங்க பண்ணும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்கள் வம்சங்களை எல்லாம் மந்தையை போலாக்குவார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் முன்னேறுமா, என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாகுமா, என் பிள்ளை இந்த உயரத்தில் போய் உட்காருமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல, இனி வரும் நாட்களில் கர்த்தர் வைத்த திட்டம் நிறைவேறும் நாளில் உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்னா மந்தையை போல ஆக்குவேன் என்று சொன்ன தேவன், மந்தையை போல நம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிற தேவன், நம்முடைய வம்சங்களை தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நான் ஒருவன் மாத்திரம் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்னுடைய குடும்பங்கள் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபிரகாமை தனியாய் அழைத்தார். எப்படி அழைத்தார்? தனியாக அழைத்தார். அவரை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததி கடலின் மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்குன்னு சொன்னார். இந்நாள் வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வம்சம் பெருகி கொண்டே போகிறது. மந்தையை போல் ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை இந்நாள் வரைக்கும் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மையும் தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நேசித்து தம்முடைய மந்தையில் அவர் சேர்த்து கொண்டபடியால் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறபடியால் தேவன் அவர் சொன்ன வாக்கின்படி மந்தையை போல் ஆக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த நாள் இரவிலோ உங்களோடு கூட பேசுகிறார். எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சம் எல்லாம் மந்தையை போல் ஆக்குகிற தேவன். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த இரவு வேளையில் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து தங்களை அர்ப்பணித்திருக்காங்கப்பா. எளியவர்கள், நாங்கள் எளியவர்கள், எளியவனையோ என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் எளியவர்களாக இருக்கிறோம், ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிறோம், சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மத்தியிலும் அவமானப்படுகிறோம், அற்பமா எண்ணப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும். எங்களை தூசிக்கிறவர்கள், எங்களை நிந்திக்கிறவர்கள் பெருகி கொண்டு போகிறார்கள் ஏசப்பா. எங்களுக்கு ஒரு விசை மனம் இறங்கி எங்களை ஆண்டவரே அற்புதம் செய்து அடையாளங்களினாலும் மகா பலத்த கரத்தினாலும் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற தேசத்தில் எங்களை போய் நிறுத்தி நன்மையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொடும் ஆண்டவரே. எங்கள் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிற தேவனே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனே, நாங்கள் இந்த இரவு வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை எடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா.